மதிப்பாங்க. ட்ரெஸ் தான் நமக்கான மதிப்பு என்ன செய்யுது. ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு ஒரு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் மிக சாதாரணமான உடையை உடுத்தி விட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள உள்ள போனாங்க. வெளியே இருந்த வாயில் காப்பனும் உள்ள விடவே இல்லை. காரணம் ட்ரெஸ் ரொம்ப எளிமையா இருந்ததுன்னு சொன்னாரு. இது ரொம்ப பணக்காரங்க இருக்கணும், இங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டார். இந்த மனிதர் வீட்டுக்கு போய் இருப்பதை மிக விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்தார். வந்த உடனே அவரை வரவேற்று உள்ளே அமர வைத்தார்கள். சாப்பிட்ற நேரம் வந்த பொழுது சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு போன இவர் அந்த ட்ரெஸ்ஸின் மேல சாப்பாடை போட்டார். குழம்பை ஊற்றினார். குழம்பை ஊற்றி அதை அப்படியே பேசிட்டாரு. என்னால வந்து கேட்டாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இங்கே வைக்கப்படுற சாப்பாடு எனக்கானது அல்ல, இது என் ஆணைக்கானது. நான் ட்ரெஸ் சாதாரணமா போட்டிருக்கோம், உள்ள ஒருத்தர் என்ன பண்ணல, விடல. ஆனா நான் பகற்றான ஆடையை அணிந்து கொண்டு வந்த பொழுது என்னை அழைத்தார்கள். ஆகையால் இந்த உபசரிப்புகளும் இந்த விருந்தோம்பல்களும் என் ஆணைக்கு உரியது என்று சொன்னார்கள்.